ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறேன், எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன். எல்லா ஜனமும் வந்தது, எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு. வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம், எல்லா ஜனமும் வருது, எல்லாரும் மாலை போடுறான், எல்லாரும் வாழ்த்துறான். இப்படி இருந்தால் இப்படி சொன்னாருங்க, அப்படி சொன்னாருங்க, இப்படி பேசினாருங்க, இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் அப்புறம் யார் வர்றது? அதுக்கப்புறம் யாருமா வருது? ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார். அதில் அப்புறம் வர்றது என்னடான்னா மனுஷனுடைய பாவ புண்ணியண்டா. தான் சொல்லும் நீ யார் என்பது அதுதான். அப்போதான் நான் என்ன பண்ணேன்னு தெரியும், ஆட்டோயம் பண்ணேன்னு தெரியும், என்ன வருது என் கூடன்னு தெரியும். அப்போ வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா இல்லையா, வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா, காடு வரைக்கும் புள்ள வருவான், கடைசி வரைக்கும் என்ன வரும்? பாவ புண்ணியம் வரும். ஒன்றும் வராதில்லை, ஒன்றும் வராதுன்னு பிறக்க போகிறதே இல்லை, பாவ புண்ணியம் வரும். இதை தான் அவர் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான விளக்கம், ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன். எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க, இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி. அவர் சொல்கிறாரு, பாட்டு பாடின டிஎம்எஸ் கேட்குறாரு, பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிறியப்பா. ஆனால் பட்டினத்தார் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு. நீ ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு. யாரே? கண்ணதாசனை. அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். அது கண்ணதாசன். இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி இவங்க நிறைய படித்தவங்களாம் இங்கே பேட்டி எடுக்கும்போதெல்லாம், சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லலாமா, மகான்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில், அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான். நான் மகானும் இல்லை, நான் சித்தரும் இல்லை, நான் ரிஷியும் இல்லை, நான் மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க, 10 வருஷமாக கடவுளை தேடுறேங்க, நான் 5 வருஷமாக தேடுறேன்னு இங்கே சொல்கிறாங்க எல்லாரும். 6 வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு. சோறு கிடையாது, போட துணி கிடையாது, தங்க இடம் கிடையாது, அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம். கடவுள் இருக்குதா இல்லையா? இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது, நான் மட்டும் மாடு மேய்க்க போகணும். அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது, எனக்கு இல்லை. இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுடு. அப்போது இந்த மகானு சித்தர் நிறைய பேர் இன்றைக்கி அவங்கவுங்களே ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை. ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும், பார்க்காம போட்டுக்கூடாது. அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றத கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார். ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை, அதனால நான் யாரோன்னு எழுதினேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு விஷயத்தை நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு, நானே பெரிய சித்தர், நானே உலகம் அப்படின்னு சொல்லின்னு இருந்தா அது உலகத்தை ஏமாற்றி உன்னையும் ஏமாத்திக்கிற மாதிரி இல்லை அது. அதனால அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருமா பட்டினத்தார். ஆனால் ஐயா, நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டீங்க, அனாதையாக இருந்தேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு, மனசுங்களுக்கு, சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. அப்போ இல்லை நீங்கள் ஏங்குறீங்க, இப்போ நாங்கள்லாம் பாக்கியசாலிங்கய்யா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்குறோம். அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் விட்டது கூட உண்டு. ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை. நான் இவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், அவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், இத்தை பட்சிக்கணும் அத்தை பட்சிக்கணும் கேட்கல. நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை, எது உண்மை எது பொய், என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா, இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா, இல்லை நானேவா,
இப்படி ஆராய்ஞ்சு அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்னைக்கு இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான். இப்போ இவ்வளோ பேர், இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்கிறேன். ஆமாம்மா, காலையில் உட்காந்து 8 மணிக்கு இது வரைக்கும் பேசின்னுக்கிறேன். அரசியல்வாதி கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுகிறான். பேட்டி எடுத்தா 1/2 மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திங்கிறேன் சோறு தண்ணியில் தான். அப்போ இது நான் பண்ண பாவம் தானே. அதனால கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள். இப்போ எல்லாரும் எங்கப்பா போய் வர, கல்யாணத்துக்கு போய் வருங்க, எங்கப்பா போய் வர, திருமணத்துக்கு போய் வருங்க. அது என்னது திருமணம்? எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் நீ படித்த பொண்ணு, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன், நான் உலகத்துக்கு சொல்லுவேன். இந்த திருமணம்னு பத்திரிக்கையும் போடுறாங்க. திருமணம்ன்றது என்னது? திருமணம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு போனீங்க. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேன். சொல்லுமா. இருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க. இருமணம்னா யார் மனம்? ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும், அதே மாதிரி 2 குடும்பத்தாரோட மனசும் ஒத்துமையா 2 குடும்பத்தார் மனசுன்னா மொத்தம் 6 பேர் ஆயிடுறாங்க. 6 பேர் ஆயிடுறாங்க. ஆனா இருமணம் சேருது திருமணம் அப்படின்றாங்க. இருமணம் சேர்ந்தா 2 மனம் தானே ஆச்சு. 3 மனம் எங்க வந்தது? நான் 3 மனம் சொல்லவே இல்லை. திருமணம் என்ன எத்தனை, திருன்னா எத்தனை, அப்புறம் எங்கிருந்து வந்தது? நான் நினைச்ச ஆன்சர் இது என்ன தெரியுமா, இப்பெல்லாம் எங்க பார்த்தா லவ் மேரேஜ் தான் நிறைய பேர். அதனால திருமணத்துக்கு போறாரு ஐயரு, அவருக்கே திருமணம்னா தெரியாது. அதனால நிறைய லவ் மேரேஜ் ஆகுறதுனால சொல்றதுக்கு தெரியல ஐயா. ரொம்ப ரேர் எங்கேயாவது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. ரொம்ப அபூர்வமா தான் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. இந்த மாதிரி ஈத்துக்குனாவது ஓடி போட்டோம், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது கிட்ட எதனா இருந்துட்டு போகுது. ஆனா கல்யாணம் தானே அது பேரு, அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது. அது திருமணம் என்ன? திருனா கடவுளுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை. அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா? கூட நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கடவுளை கல்யாணம் பண்ண போறோம். கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனா பண்றோம் ஊரே ஏமாத்துறதுக்கு. ஆனா பண்ண போறோமே. இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்துல கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சுக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு. ஆமா, எல்லா பத்திரிகைகள் அப்படிதான் போடுறாங்க. நாங்க எல்லாம் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கல்யாண பத்திரிகையிலும் திருமணம் போடுறாங்க. அதனால நாங்களும் தொன்று தொட்டு அந்த திருமணம் நான் எல்லாரையும் கேட்டு, சரி இது என்ன திருமணம் 2 மணம்னு போட்டுருக்கலாமே, திருமணம்னு போடுறாங்க 3 மணம்ன்றாங்க. 3 மணம்ன்றது யாரு? அப்பா அது அம்மா சேர்த்தா கூட 6 மணமா போகுதுன்னு யோசித்தேன். பக்கத்துல ஐயர் இருக்காரு. ஐயரும் இருக்காரு. அவரு கதையை விடு, அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு. அவர் தானே, இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்க. அதனால இதனுடைய பொருள் புரியாம பேசுற விஷயம். உலகத்துல பூமி அசையாத இருக்குது, ஆகாயம் அசையாம இருக்குது. ஆனா முப்பொருள் அசையுது, உலகத்துக்குள்ள இயங்குது. அது என்னன்னா இயங்குது? நீர், நெருப்பு, காற்று. இது 3 இயங்குது இங்க உலகத்துல. இப்போ இந்த முப்பொருள் ஒன்றா, அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு வாசித்தான். ஏன் இதை வாழ்த்துறா? 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும். இப்போ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, தெருவில் தான் இருக்கணும். இல்லைம்மா, இப்போ லாக்அப்பில் போட்டுருவாங்க. முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 1 பேத்துக்கணும், இல்லை மிஞ்சி போனால் 2 பேத்துக்கணும், செத்து போகுது இன்னொன்னுட்டு. ஆனால் 16லாம் பேத்து எடுத்துன்னு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான், நம்ம உள்ளதான் போயிடணும். தப்பா புரிஞ்சிருக்காங்களே. 16 நற்குணங்களை பெற்று பெறும். அது என்னது? அது 16 நற்குணம் என்னம்மா? குணத்துல நல்ல குணம், கெட்ட குணம், இந்த மாதிரி தான்மா ஏமாத்திக்கினே வந்துட்டீங்க. பெற்று பெருவாழ் வாழ்க. அதான் 16 செல்வங்கள்னா எது 16 செல்வம்? அந்த இவரு கூட அப்படித்தான் கேட்டாரு. அந்த பாம்பு புத்து படையப்பால பாம்பு புத்துல கை ஓட்டியான்னு கேட்டாரு.
ரஜினியை கேட்பாரு. அனுமோகன். அனுமோகன் அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் அன்றைக்கி போன மாதம் பௌர்ணமி. அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு, சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி, நீங்களாவது சொன்னீங்களே, இது இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு. அது மாதிரி இந்த 5 பஞ்சபூதங்களில் 2 அசையா பொருளாக நிற்குது, 3 பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த 3 பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ 16 கலைகள் உண்டாகும். அந்த 16 கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, யமம் பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டையன். அந்த 16 கலை இருக்கும்போது சிவத்தோட மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டையன் யமன் போய் கயிறை போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனையே 8 வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரிய கலை 12 மனுஷனுக்கு ஓடுறது, அக்னி கலை 8, சந்திரகலை 16. இந்த 16 கலையில் நிற்கும்போது கழுத்து கீழே மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த 16 கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது, அது 16 செல்வங்கள். அது அந்த 16ல் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோட வாழற. இங்கே மனித இயக்கமே கிடையாது. இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 16 செல்வம் சேரணும். இந்த 16ல் நீ வாழணும். இந்த 16ல் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும், வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும். ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனை ஆச்சு? எத்தனைமா ஆச்சு? 32. வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பை எத்தனை போய் காத்தோடு சேர்க்கணும். சேர்ந்தா எத்தனை ஆச்சு? 2 ஆச்சு. இந்த 2ஐயும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சியில். அப்போ எத்தனை ஆச்சு? இந்த 3 சேர்ந்தால் தான் 16 கலை. இதான் அக்னி கலை, இதான் சந்திரகலை. இந்த 16 செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழணும். 16னா இங்கே 16 புள்ளிய பெற்றுக்கிறது இல்லை. இங்கே ஜனாதிபதி கூட 16 செல்வம் கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் 16 செல்வம் கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது 16 செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது. ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம். இப்படி 16 செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சின்னு பாரு ஜனாதிபதி போய். அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த 16 கிடையாது. 16 மகானுக்கு மட்டும்தான். அந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வு விடாது. இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த 16 கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணும்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ள, பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவள் 2 சேர்ந்தா அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாளேன்னார். இருட்டறையில் மூலையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்தால் மாயை விடமாட்டேன் தான் சேரத்து கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடினவுடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சான், இளமை வந்துதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில்? அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அதாண்ட முக்தி மோட்சம்னா. இவ்வளோ கதகுது. திருமணம்னா திருமணம் இல்லை, அதான் திருமணம். 3 மனம் சேர்றது திருமணம். இந்த 3க்கு தான் ஒரு தாலி கவுத்தில் 3 முடிச்சு போய் 32 முடிச்சு போட்டால் என்ன வேணாம். அந்த கவர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டுக்கினாங்களாமே தாம்பு கவர் மாதிரி. ஏம்மா அது ஏம்மா 3 முடிச்சு போடணும்? இந்த 3 முடிச்சு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது 3 சேர்ந்தால் திருமணம். திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார். மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அதை அடையணும். அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார், சித்தப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு, மாமா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு. நீங்கள் போங்க சொல்லு. ஒரு கேள்வி தானே இருக்கு உனக்கு, சொல்லு. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்போ 5 பெண்கள் பெற்றா அரசன் ஆண்டியாவான் சொல்றது அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த 5ன்றது என்னதையா?
5 பஞ்சபூதங்கள் 5 பஞ்சபூதங்கள் யார் அவன் தனக்குள்ளே இணைக்கிறானோ ஒன்று சேர்க்குறானோ அவன் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது. இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்னவாவான்? ஆண்டியாக போயிடுவான். அதனால் 5 சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னா. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 பொம்பளை பசங்க பார்த்தா ஒரு அவ்வளோதான், ஒரு கதை முடிஞ்சுது, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க. இப்போ ஏழைக்கு இறைவன் இறங்குவான் அப்படின்னு. ஏழைன்னா என்ன? ஏன்னா ஏழைகள் தான் நிறைய, நம்ம நாட்டில் ஏழைகள் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இறைவன் இறங்கி இருந்தா அப்படின்னா எல்லாமே பணக்காரங்களா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டில் ஏழை யாரும் இருக்கிறத தெரியல. ஆனால் ஏழைன்ற சொல்லு இருக்குது. ஆமாம். ஆனால் ஏழை இருக்கிறதா தெரியல. ஏழைன்னவன் யாருன்னா எதுவுமே இல்லாதவன் ஏழை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஏழை. அடுத்தது எதையும் செய்து அவன் ஒழிச்சு சம்பாதிக்க முடியாதவன் ஏழை. காகிதம் பொறுக்கிற பாக்கெட்டில் 10,000 ரூபாய் கட்டு வச்சுன்னுக்கிறான். ஒரு படத்தில் பார்த்தா வடிவேல பிச்சை கேட்பாங்க மார்க்கெட்டில் போய், பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் என்னைக்குனே இருப்பான். அப்போ ஏழைன்னு இங்க யாரும் இல்லை. அவனுடைய செயல் சரித்தால அவன் ஏழை மாதிரி ஆயிடுறான். எல்லாரு கையிலும் உழைப்பு இருக்குது. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு 900 ரூபாய் உன் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 நாள் வேலையில் நோட் சோறு போடுவான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டா 500 ரூபாய் குடிச்சு போட்டு 500 ரூபாய் எடுத்து போனீங்கன்னா நேற்று வாங்கின கடனை 300 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் வச்சு எப்படி சோறு போடுவோம் அவனுக்கு? அப்புறம் அவளுக்கு கட்டை எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீ ஆம்பளைக்கே அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போ நீ ஏழை தானே. ஏழை பணக்காரன்றது எங்க உருவாகுது? எண்ணத்துல உருவாகுது. 1000 ரூபாய் இருக்குது, நான் பணக்காரன்யா, எனக்கு பசி இல்லையா, நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏன்னா பணக்காரன் தான் நீ. எத்தனை கோடி வச்சுக்கின்னு அவன் சாப்பிட முடியாது, 2 பிஸ்கட் சாப்பிட்டு தள்ளி நிற்கிறான் அந்த பணக்காரன். எல்லா உலகத்துல இருக்கிற நோய் எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் யாருக்கிட்ட பணக்கார நோயின்னு வாங்க. இப்ப கர்ப்பத்தில் இருக்குது நோய். இப்ப வந்த பிறகு இல்ல, கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை கேக்குது. காரணம் என்ன? எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம். இப்போ இது ஒரே சாட்சி, இது ஒண்ணு போதும். எல்லாருக்குமே சுகர் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது. அது மாதிரி ஏழை பணக்காரன்றது மனசுல இருக்குது. ஒருத்தன் பெரிய மாடி கட்டி வச்சுக்கிறான், ஒருத்தன் நீ பின்னாடி பக்கத்துல சின்ன வீடு கட்டி வச்சுக்கிற. இது போதுங்க நான் வாழறதுக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீ பணக்காரன் தான். இது பத்தாதுங்க, அவர் பெரிய மாடி, அவரை விட பெரிய மாடி கட்டினா நீ ஏழை தான். இந்த ஏழை பணக்காரன்ற வார்த்தை எங்க உன்னுடைய செயலையும் எண்ணத்திலையும் உருவாகி போகுது. அதனால ஏழைன்றது யாரும் கிடையாது, எல்லாரும் பணக்காரன் தான். மனசுல இருக்குது ஏழையும் பணக்காரன். மனசை சீர்பட்டீங்கன்னா ஏழையும் கிடையாது பணக்காரன் கிடையாது, மனிதன் இருக்கிறான், அவ்வளவுதான். நான் சொல்றது மனிதனை மட்டும் பாருங்க. ஏழையை பார்த்த பணக்கார. இப்ப அரசியல்வாதிகள்லாம் ஜாதி திருமணம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? வேடிக்கையான விஷயங்கள பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். இவரை விட பணக்காரனுக்கு எடுத்து போய் அவர் தாழ்ந்த ஜாதின்னு கொடுப்பாரு. ஆனா இவரை விட பிச்சைக்காரனுக்கு எடுத்து போய் நான் பாருங்க அரசியல்வாதி, இவர் ஒன்னும் இல்லை, 10 பைசா கூட இல்லை, இவரை நான் பொண்ணை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாரு. இது கலப்பு திருமணம். இது இல்லை கலப்பு திருமணம். இன்னைக்கு ஜாதியில இல்ல, பணக்காரன்ல இருக்குது ஜாதி. ஆமா, பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் 2 ஆக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அப்ப பணக்காரனா இருந்தா அவன் எந்த ஜாதிக்காரனா எங்க வேணா வந்து உட்காந்துக்கலாம். ஏழையா இருந்தா நீ உயர்ந்த ஜாதிக்காரனா கூட உட்கார முடியாது. அப்ப ஜாதி எதிராகுதுன்னா பணத்துல ஆயிப்போச்சு. இப்போ அதை நாடி எல்லா மக்களும் ஓடுது. ஓடும் போது துன்பத்துல போய் மாட்டிக்கிறான். சில பேர் நினைச்சதை சாதிச்சிடறான், சில பேர் பல பேரால் சாதிக்க முடியாம போய் துன்பத்துல விழுந்துடுறான். கடவுள்ன்றது ஏழையா பணக்காரனான்றதே இல்லை. கடவுளுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது. போன மாசம் கூட சொன்ன கடவுளுக்கு பணம் கிடையாது, பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா உன் நினைவுல தான் கடவுள் இருக்கிறார். ஏழையினுடைய நிலை என்னன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 4 மணி நேரமாவது கடவுளை நினைப்பான். ஆனா பணக்காரனுடைய நினைப்பு 24 மணி நேரம் பணத்தையே நினைப்பான். அதனால லிங்க் எங்க கிடைக்குதுன்னா ஏழைக்கு கிடைக்குது, பணக்காரனுக்கு கிடைக்கல. நினைவு தான் சாமி எல்லாத்துக்கும் செயலுக்கும் காரணம். கடவுளை யாரு நினைச்சு எளிமையா இருக்காங்களோ அவங்க ஏழை. பல மகான்கள் பாடல்கள்ல கூட இந்த ஏழைக்கு இறங்கி மனம் குளிர வைப்பாய்
அப்படின்னு சொல்லி இறைவான்னு சொல்லி வேண்டி பாடுறாங்க. பல பாடல்கள்ல தன்னை ஏழைன்னு சொல்லிக்கிறாங்க மகான்கள் வந்து. பின்ன அவன் ஏழை தானே, அவன் கையேந்தத்தை இறைவன்கிட்ட தானே. அதுதான் இந்த நாகூரணி பார்த்த ஒரு பாடம், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு. ஆமா ஆமா. அது மாதிரி இவன் ஊடு ஊடா போய் கையேந்தின்னுக்கிறான். கையேந்த வேண்டிய இடத்துல கையேந்ததில்லை. ஏன் சொல்றேன்னா, கடவுள்கிட்ட காசு கிடையாது, கடவுள்கிட்ட பொருள் கிடையாது, கடவுள்கிட்ட இது சொத்து சோகம் கிடையாது. ஆனா அருள் இருக்குது. அந்த அருள் இந்த உலகத்துல உன்னை பெரிய ஆளாக்கும், அவனுடைய வாக்கு இந்த உலகத்துல இல்லாம ஆக்கும். அதனால இறைவன்கிட்ட கையேந்துங்கன்னா, அப்படி கையேந்திர உனக்கு குறைபாடே இல்லை. இறைவனை நம்புறவனுக்கு மன ஓச்சலே கிடையாது. ஏன்னா நான் செய்யறேன் போது எனக்கு வேதனை, இது எல்லாமே இறைவன் செய்யலன்னும் போது பாரம் அவன் மேல போயிடுச்சு, எனக்கு இல்ல. அது எல்லா மனிதர்களும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நானே காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு நானே காரணம். இறைவா என்ன மீட்டெடு, இந்த நினைப்பை வச்சுக்கினாங்கன்னா எந்த துன்பத்துல இருந்தும் வெளியே வருவாங்க. அதனாலதான் வந்து மகான்கள் தன்னை வந்து ஒரு பிச்சைக்காரன் சொல்லி பல மகான்கள் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட பிச்சை தான்பா. நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த ஊர்ல பணக்காரன் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா எதையாவது நான் பெரிய கோடி 100 கோடி ரூபாய்க்குது என்கிட்ட. சரி, எனக்கு மரணம் வந்தது, ஏன்பா 100 கோடி ரூபாய் என்னால தூக்கின்னு போக முடியாது, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் 1 கோடி ரூபாய் எடுத்து போனேன்னா எவனா முடியாது. உலகத்துல இது வரைக்கும் எடுத்து போய்க்கிறேன்னா, மகானாகட்டும் மனுஷனாகட்டும், ஆமா, எடுத்து போக முடியுமா? முடியாது. அப்ப இவன் எல்லாம் பிச்சைக்காரன் தான், எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அவன் ஒருத்தன் பணக்காரன். ஆமா, அதனால்தான் சொன்னேன், அவன் ஒருத்த நிரந்தரமானவன், அழிவில்லாதவன், ஆரம்பம் இல்ல முடிவும் இல்லாதவன். உனக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு, ஏழ்மையும் உண்டு, வசதியும் உண்டு. இந்த மனித வாழ்க்கையில எல்லாம் வரும்போ நீண்ட பயணம் வாழ்க்கை. அந்த பயணத்துல கல்லு முள்ளு, நீ போற பயணத்துல பல விஷயங்கள் வரும். ஆனா உன்னுடைய பயணம் தடைப்படக்கூடாது. நீ எல்லாத்தையும் கடந்து பயணம் பண்ணி இறைவனை போய் அடைஞ்சிடு. எங்கிருந்து வந்தையோ அதுல போய் சேர்ந்துடு, பிறப்பை தவிர்த்துக்கோன்னு சொல்லிங்க சாமி. அதுக்கு பாதை வேணும். அந்த பாதையை தான் நான் போட்டு கொடுத்துனுக்கிறேன் உங்களுக்கு, அந்த பாதையில பயணம் பண்ணுங்கன்னு. ஆனா பாதையை நான் போட்டு கொடுத்து பயணம் பண்ணாத முள்வேலியில போய் பயணம் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? தடுக்கவே முடியாது. இதுதான் இங்க நடந்துக்கினுக்கிற விஷயம். இங்க வந்து நிறைய உபதேசங்கள் வாங்குறான். 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஆனா இந்த உபதேசம் வாங்கின உடனே என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் ரொம்ப தீவிரமா பண்றாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் விட்டுட்டு பழைய நிலைக்கு போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. யாராலுமா லிஸ்ட் எடுத்தா கணக்கிலே அடங்காது இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், நீ எதை ஒன்னா இழந்துடு, இறைவனு நினைவு இழக்காது. ஏன்னா உனக்குள்ள இறைவங்கிறான், அவங்க கூட உறவாட கத்துக்கோன்னு சொல்லிங்க. அந்த உறவாடினா உடலோட உறவாட முடியாது, உயிரோட தான் உறவாடணும். ஏன்னா உயிர் தான் ஆன்மாக்கு போக முடியும், உடல் ஆன்மாக்கு போகாது. அதனால இந்த உயிரோட நீ உறவாடும் போது உன்னுடைய தெய்வத்தை நீ சந்திப்ப அப்படின்னு. இப்ப கூட மலேசியால இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நான் என்னுடைய உடலை விட்டு நான் வெளியே போறது நானே பார்க்கறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா? இத மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கணும். இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த மனித உடல்ல இருந்து வெளியேறணும். மனித உடல்லே இருந்தது வழிபடுறது அது முதுமை கிடையாது, முழுமையும் கிடையாது. மனித உடலை விட்டு வெளியேறணும். மனித உடலை விட்டு வெளியேறினா தீவிரமான பாடம் பண்ணணும், அந்த நினைவோடவே இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனா ஏதோ 1 மாசம் உபதேசம் வாங்கினா பண்றது, அப்புறம் விட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்றவங்க ஒண்ணுமே கிடைக்காது. சாதாரண மனுஷன் தான். பணம் வந்து நிம்மதியை தராது அப்படின்னு சொல்லி இல்லாதவங்கள்ட்ட போய் சொன்னா கடுமையான கோபப்படுறாங்க. பணம் தான் எனக்கு நிம்மதி, சரி பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், சரி நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. சரி, அதே பணக்காரங்கள்ட்ட போயிட்டு பணம் வந்து நிம்மதியை தருமா? அட போப்பா, நான் படுற பாடு எனக்கு இல்லாத பணமா, ஆனா நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. அப்ப 2 பேருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பணம் இருந்தா எனக்கு நிம்மதி வரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன ஒரு கேசட்ல வீடியோவா போட்டு கொடுத்தேன். கோடி கோடியா பணம் வச்சுக்கிறான், கோயிலுக்கு போறான். அவன் நினைச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும், கடவுளை கூட வாங்கி பொட்டியில வச்சு பூட்டிப்பான். ஆனா அவன் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனும் கடவுளுக்கிட்டு போறான். அவன் எதுக்கு போறான்னு யோசித்துங்களா கொஞ்சமாவது அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்ன வீடியோ கேசட்டு போட்டு ரேடியோ பேசியே கொடுத்தேன்.
கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறவன் ஐயா என்கிட்ட கோடி கோடியாக இருக்குது, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் இதை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும், என் உடல் ஆரோக்கியத்தை தரணும், நான் நோயாளி ஆகிட்டேன்னு அவன் போகிறான் பணக்காரன், கடவுள்கிட்ட போய் கேட்குறான். ஏழை என்ன பண்ணுறான், ஐயா அடுத்த வேலைக்கு சோறே இல்லை, உடல் நல்லா பலமாக தாங்க தானே, உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நீ எதனா வழி பண்ணுன்னு இவன் போய் கடவுளை கும்பிட்றான். அப்போது பணம்ன்றது, அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு என்னங்க பண்ணுறது, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மூத்த மாமியாருக்கு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மச்சன்சிக்கு ஃபங்க்ஷனுங்கன்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணி எப்படி கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. அப்போ துன்பம் வந்துடும். அப்போ உன் வரவை விட நீ செலவை ஜாஸ்தி பண்ண, அப்போ நீ குருட மாதிரி. அதே நேரத்தில் உன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆழாக்கரிசி சோறுக்கு மேலே துண்ண முடியாது. நான் பணக்காரங்க ஒரு மூட்டை அரிசி சோறு துண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போது அந்த பணக்காரன் என்ன பண்ணணும், இப்போ தானே சொன்னேன், அரசியல்வாதிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, உலகத்துக்கு நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நிலையான வாழ்க்கையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பணக்காரன் ஏதோ ஒரு வழியில் அவன் சம்பாதிச்சிட்டான், பணக்காரனாக. இப்போ அவனாலையும் சாப்பிட முடியல, சாப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அவனுடைய பணத்தை பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, நான் 10 பேருக்கு சோறு பண்ணேன், பரவாயில்ல நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன். அப்போ அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்குது. கோடி கோடியாக டெய்லி நோட்டை எடுத்து எண்ணி போட்டு போட்டுறதால உனக்கு என்ன பயனுக்குது? ஒரு பயனும் இல்லை. அதனால இல்லாதவனுக்கு இருக்கிறத நீ சைக்கிளில் போயின்னுக்கிற, உனக்கு என்ன, நான் இந்த ஓட்ட சைக்கிள் ஒரு 300 ரூபா சைக்கிளை வச்சுன்னு ஓட்டின்னுக்கிறேன். ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கணும். சரி, பைக்கும் கிடைச்சிச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன். என்ன பைக்கு, பிளைமவுத்து கார் இருந்தால் நல்லா இருக்கணும். அப்போது ஏழைக்கு பணம் இல்லை. சரி, ஒரு 10,000 கொடுத்து நீ நல்லா இருன்னு சொல்லு. திருப்பி அவங்க என்னங்க 10,000 அது ஒரு காசாங்க, அது அவன் கோடி வச்சுங்கிறாங்க. ஏன்னா இவன் தன்னை பார்த்து வாழறதே கிடையாது, உலகத்தை பார்த்தே வாழும்போது அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எண்ணங்கள் தான் இவனுக்கு வரதை தவிர இவன் மேலே இருக்கிற எண்ணம் வரல. காரணம் இந்த ஆசை எல்லைக்குள்ள நிக்கல. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ள வச்சு கடல் அளவு ஆசை வச்சான். ஆசைக்கு அளவு தடை இல்லையே, எவ்வளவுன்னா ஆசைப்படலாமே. அப்படி ஆசைப்படும் போது தான் துன்பத்தில் போய் விழறான். அதனால நம்மளுடைய வருமானம் என்ன, அதில் வாழணும். பணம் இல்லாம எந்த செயலும் இன்னைக்கு இந்த உலகத்துல செய்ய முடியாது. பணம் வேணும். ஆனா அந்த பணமே வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. ஆக்கிக்கினா வாழ்க்கை சிதைஞ்சிடும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைப்படுது. ஆனா வாழ்க்கையே பணமாக்கினா மிருகம் மாதிரி மாறிடுவே. நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் போயிடும், உன்னுடைய செயலெல்லாம் மூர்க்கத்தனமா இருந்தா மாறிடும். அதனால பணத்தை உபயோகப்படுத்தணும், அது மேல பற்றா வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. பணம் பணமே வாழ்க்கைன்னு ஆனாதான் நிம்மதி போயிடும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன். எத்தனை ஏழை பணக்காரன் ஆயிக்கிறானே. ஆமா, அவன் என்ன சொல்றான், நான் ஏழையா இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, பணக்காரன் ஆயிதாங்க கஷ்டப்படுறேன். அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அப்ப பணம் வந்தா கஷ்டம் வந்துட்டுன்னு கூட, பணமும் பாவமும் இணைஞ்சது ஒரே பொருள். அது யாருக்கிட்ட அதிகம் சேர்ந்தா அவன் குடும்பத்துல பாவமும் சேர்துன்னு அர்த்தம். அது அவனுக்கே தெரியுது இல்ல, பணம் சேர்த்துன்னு நினைச்சுக்கிறான், பாவம் சேர்த்துறான்னு நினைக்கிறது. ஏன்னா அந்த பணம்ன்றது நல்வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. ஆனா பணக்காரன் அவன் தீய வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. நல்வழி சம்பாதிக்கிறவங்கிட்ட அளவு மீறி பணம் சேராது, தீய வழியில சம்பாதிக்கிறவங்கிட்ட கணக்கு இல்லாத போய் சேரும். அப்போ அந்த தீயத்தினுடைய விளைவு பாவம் தானே. அப்போ பணம் சேரும் போது பாவமும் சேர்ந்து இல்லையா? அதனால பணம் சேர்ந்துச்சு அவன் உத்தமன் சொல்ல முடியாது, பெரும் பாவத்துல ஈடுபட்டான்னு அர்த்தம். அதனால பணம் சேர்ந்ததால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை, பணம் இல்லாதால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை. மனம் நிம்மதி எங்கன்னா மனசுக்குள்ளது. இது போதும்னு எப்ப நினைக்கிறான் அவன் நிம்மதியா இருக்கும். இது எப்ப பத்தாதுன்னு நினைக்கிறான் அவன் நிம்மதி எத்தனை கோடி வந்தாலும் நிம்மதி இழந்துருவான். இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி முதல்ல ஒருத்தன் தான், கிளின்டனா, பில் கிளின்டன். கிளின்டன் இல்ல, ஒபாமா இருந்தாரு, ஜார்ஜ் புஷ் இருந்தாரு, ஜார்ஜ் புஷ்,
ட்ரம்பட் இருந்தாரு. ட்ரம்பட் ட்ரம்ப் ஒரு வாட்டி ஜனாதிபதி இருந்தல்ல, எல்லா பேரும் கட்சி வச்சு உலகத்துல இருந்து இந்த போக வேண்டி தான் வீட்டுக்கு. இப்ப 2வது வாட்டி போட்டி போட்டுங்க. ஏன் சேர் விட மாட்டேங்குது. மந்திரிங்களுக்கு கூட அப்படிதான். ஆமா, இருக்கிற மந்திரிலாம் கூட அந்த சேர் விடாது. ஒரு வாட்டி உட்கார்ற வரைக்கும் தெரியாது, உட்கார்ற வரைக்கும் போட்டி போடுவேன். உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த சேரை விட்டு கொடுக்க மனம் வராது. இந்த மாதிரி பற்று உள்ளவன் துன்பப்பட்டே தீரணும், வேற வழியே கிடையாது. அதனால எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எங்க இருக்குது, வெளியே இருக்குதானா? வெளி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உன் மனசுக்குள்ளவே இருக்குது. உன் மனசை சீராக்கன்னா உன் வாழ்க்கை சீராக்கும். உன் மனத்தை சின்னாபண்ணமா விட்டுன்னு செதற விட்டுட்டீங்கன்னா அது வாழ்க்கையும் சிதறி போயிடும். அதனால முதல்ல மனசை சீர்திருத்தணும். அப்ப மனம் சீர் பண்ணனா என்ன பண்ணணும்னா மூச்சு அடங்கணும். அதுக்கு இந்த பாதை அவசியம். இது அடங்காம மனம் சீர்படாது, அந்த எண்ணங்கள் கலையாது. ஏன்னா ஒரு பானையில் நிறைய குப்பை கொட்டி வச்சுக்கிறோம். இந்த குப்பையெல்லாம் அதில் சேர்ந்து போயிருக்குது. இதெல்லாம் வெளியே போனால் பானை ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும். அப்போ அந்த குப்பை மெந்து அந்த தண்ணியில் அடிச்சுன்னு வெளியே வரும். அது மாதிரி தண்ணின்ற காற்றை உள்ள ரொப்பனின்னா குப்பைன்ற அழுக்கு வெளியே போயிடும். அதை ரொப்ப கற்றுக்குங்க. சொல்லுப்பா. என்னம்மா? இல்லை குடிக்கலையா அவரு ஒரு முடிவோடு சொல்லுப்பா. ஐயா, நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் பயங்கர கஞ்சமா இருக்கிறாங்க. எளிமையா இருக்கு. எளிமைக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு. எளிமைன்றது வேறப்பா, கஞ்சதானம்ன்றது வேற. ஆனா அது ரெண்டும் ஒண்ணா ஆக்கிக்கிறாங்க. அத அவங்க அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம். இந்த கொரோனா பீரியட் வந்தது இல்ல, ஆமா, ஒரு 120 குடும்பம், இருளர் குடும்பம் இருக்குது இந்த பாக்பட்டியாண்டு. ஆமா, அவங்க ஒன்றும் நம்மளை கேட்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்க அந்த டைமில் ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியாது. அவங்க வரவு வெட்ட போவாங்க, கழனிக்கு போவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்து 4 ரூபா சம்பாதிப்பாங்க. அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தப்போ என்ன பண்ணோம், முதல் வாட்டி 10 கிலோ அரிசி, கையில் 1000 ரூபாய், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு எண்ணெய் பாக்கெட்டு கொடுத்தோம். சரி முடிஞ்சு போச்சுன்னா 2வது வாட்டி முடியல, திருப்பி இந்த கொரோனா திறந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஒரு புடவை, ஒரு வீட்டுக்கு ஒரு லுங்கி, 10 கிலோ அரிசி, 400 ரூபாய் காய்கறி, எண்ணெய் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, கையில் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வறுமையான இடத்துல எங்கள் பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, ஆனால் யாரும் 10 ரூபாய் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. சாமி வந்து இந்த உதவி பண்ணார், இது 1 மாதத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். அப்போ அந்த 1 மாதத்துக்கு அந்த கடவுள் வாழற உடல் வாழுத. நீ மனிதனுக்கு பண்ணுறேன்னு ஏன் நினைக்கிற, கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. இப்போ இந்த உதவிகளை பண்ணிட்டோம். சரி 6 மாதம் பார்த்து கவுன்சிலர் எலெக்ஷன் வந்துச்சு. ஏம்மா நான் உங்களுக்கெல்லாம் அரிசி கொடுத்துக்கிறேன், மிளகா கொடுத்துக்கிறேன், புளி கொடுத்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுங்க. இதுக்காக நம்ம வேலை இப்படி கொடுக்குறோம் உண்டு. அதுக்காக தாங்க கொடுக்குறாங்களே அரசியல்வாதிங்க கொடுக்குறது. அரசியல்வாதி சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது, பின்னாடி அரசியலுக்கு வரப்போ சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது அரசியலுக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதிங்க கொடுக்கறது ஓட்டு போடுங்கன்ற கேட்கறதுக்கு அர்த்தம். இங்க எல்லாம் சுயநலத்தில் இயங்கிக்கினுக்குது. இது தொண்டு கிடையாது, இது பேர் தொண்டுன்னு சொல்ல முடியாது. நான் உதவி செய்தேன், உதவின்றது என்னன்னா கொடுத்தா கேட்கக்கூடாது. நீ 10 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு ஓட்டு போடுவீன்னா திருப்பி கேட்கறேன்னு தானே அர்த்தம். அது கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கொடுத்தா கேட்காதது தான் உதவி. இப்போ சில பேர் சொல்லுவான், ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்துருப்பான் உன் கல்யாணத்துக்கு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு, நான் தாங்க உதவி பண்ணேன். உதவின்றது என்னது, கொடுத்துட்டு கேட்கக்கூடாது, அதை திருப்பி கொடுத்தா வாங்கினோம். கொடுத்ததே வட்டிக்கு வியாபாரம், இது எங்க உதவி ஆகும். இது மாதிரி நிறைய பேர் ஏமாத்து. அதனால கஞ்சத்தனம் வேற, எளிமை. எளிமைன்றது எத்தனை கோடி இருந்தாலும் நீயா வாழறது எளிமை. எத்தனை கோடி இருந்தாலும் அடுத்தவனுக்கு 5 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ஏன் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறது கரும்பி. அந்த கரும்பித்தனம் எங்க எத்துன்னு போய் விடும்னா பாவத்தில் எத்துன்னு போய் தள்ளும். அதுக்குதான் சொல்லுவான், நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் தொண்ணு பார்க்கறான். இவனுக்கு சம்பந்தமே இருக்க மாட்டான், எவனோ வந்து சாப்பிட்டு பார்த்தேன். இது இவன் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரியான நிலை ஏற்படும். அதனால
மணி இது நான் காத்தால நைட்டு கூட சொன்னேன், 10 பேருக்கு சாப்பாடு போடு, அவன் சாப்பிட்றத பார்த்து உன் மனசை சந்தோஷப்படும். ஆனா நீ சாப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படாத. 10 பேர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது மனித நிலை, தான் சாப்பிட்டு சந்தோஷப்படுறது மிருக நிலை. நீ மனிதன்னு பேரு வச்சுன்னு மிருகமா வாழாத, மனுஷனா வாழ கத்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா உங்ககிட்ட வாய்ப்புகள் இருக்குது, அது பல பேருக்கு கொடுத்து பல பேர் வாழ்க்கையை உயர்த்த பாடுபடும். அது உனக்கு புண்ணியத்தை தரும். ஆனா எத்தனை கோடி நீ வச்சிருந்தாலும் எவனோ வந்து திட்டி போறான், எவனோ வந்து எடுத்து போறான், சம்பந்தம் இல்லாத சாப்பிட்டுன்னு போறான். என்ன உனக்கு அதனால ஆதாயம்? பாவத்தை சுமந்து போனதான் மிச்சம். அதனால எளிமையா இருக்கலாம், கரும்பியா இருக்கக்கூடாது. சொல்லு. நல்ல விளக்கம். ஏன்னா இது ரெண்டையும் வந்து ஒன்னா இணைச்சிக்கிறாங்க, ஒன்னோட ஒன்னா சேர்த்துக்கிறாங்க. வேற அது வேற, இது வேற அது வேறன்றது. எளிமைன்றது நீ வாழறது, கரும்பின்றது உன்னுடைய செயல். செயல் வேற, வாழறது வேற. நல்ல விளக்கங்க. யாருமே